நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னந்தோப்பில் வந்துட்டு பைப்லைன் போடுற ஒர்க் வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து தண்ணி ஓட்டி காமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து தண்ணி ஓட்டி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து 40 மரமாக பிரிச்சுட்டோம். இங்கே மொத்தம் ஒரு 700 மரம் வச்சுருக்காங்க. 40 மரத்துக்கு ஒரு கேட் வால் அப்படின்ற கான்செப்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லைனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5 மரம் அப்படி இல்லைனா 6 மரம் அந்த மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து அந்த 6வது மரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரே ஈவனாக போகணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்க லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் இருக்க டேப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த டேப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மரத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், பின்னாடி இருக்க 3 மரத்துக்கும் ஒரே ஈவனாக வந்துடும். அதே மாதிரி இந்த எல்போ எதுக்காக போட்டிருக்குன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கேட்வால் டேப் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதோடய விட்டுருவாங்க. அது வந்து தண்ணி ரொம்ப அப்படியே ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா பக்கமும் தெரிச்சிட்ருக்கோம். அதனால் இந்த எல்போ போட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரே இடத்துல ஊற்றிட்டுருக்கோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சப்ளைன் போட்டிருக்கு. மரத்துக்கிட்ட ஒரு மரம் ஓரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்ளைனாக போட்டு அந்த இடத்துல வந்து டேக்கப் தூக்கி மண்ணுக்குள்ளேருந்து இப்படி வெளியே எடுத்துட்டோம். இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் உழவு ஓட்டுறது இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து நாங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேலேயே ப்ளைன் ஹோஸ் போட்டு அதில் டீ டேப் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமும் நீங்கள் உழவு ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இந்த தென்னந்தோப்பு ஃபுல்லுமே வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம்.